எல்லோருக்கும் வணக்கம். தரம் 11 மாணவர்களுக்காக நடாத்தப்படுகின்ற வரலாற்று பாடத்துக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த செயலமர்வு 2026ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, இப்பொழுது தரம் 11இல் தங்களுடைய கல்வியை ஆரம்பித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலமர்வு தொடரில் தரம் 11க்குரிய பாடத்திட்டத்தினை, பாட உள்ளடக்கத்தினை கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதோடு, அவர்கள் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக முழுமையான வழிகாட்டலை வழங்கும் நோக்கில் தரம் 10 பாடத்திட்டமும் உள்ளடங்கியதாக இந்த செயலமர்வு தொடர் அமைந்திருக்கும். இப்பொழுது அவர்களுடைய பாடசாலை கல்வியோடு இணைந்ததாக அவர்கள் இந்த அலகுகளை கற்பதற்கு அல்லது இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிற அலகுகளில் அவர்களுக்கு மேலதிகமான வழிகாட்டுதல்களை வழங்கும் பொருட்டு தரம் 11 பாட புத்தகத்தில் உள்ள அலகுகளில் முதலிலே கவனம் செலுத்தப்படும். இங்கு ஒரு சில அலகுகளை நாங்கள் கற்றுக்கொண்ட பின்னர் அது தொடர்பான தெளிவு பயிற்சி என்பவற்றை பெற்றுக்கொண்ட பின்னர் அடுத்து வருகின்ற சில செயலமர்வுகளில் தரம் 10 பாட உள்ளடக்கங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டு கலந்துரையாடப்படும். செயலமர்வுக்கான நிரந்தரமான நேர அட்டவணை ஒன்று இப்போதைக்கு வழங்கப்பட மாட்டாது. திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நடத்தப்படலாம் என்ற உத்தேசமான ஒரு தீர்மானம் உண்டு, பின்னர் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். செயலமர்வு 8 மணி என்றால் 8:05க்கு எங்களுடைய கலந்துரையாடல் ஆரம்பிக்கும். ஆக குறைந்தது அதற்கு பிந்தாமல் நீங்கள் 7:55 அளவிலேயே இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருத்தமான பாடல் ஒலித்து கொண்டிருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கலாம். 8:05க்கு இந்த செயலமர்வை நாங்கள் ஆரம்பிப்போம். சரி, பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை சொல்லி ஆரம்பிக்க வேணும். இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலேயே ஒரு முதலில் இந்த சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக கல்வி திணைக்களத்தினால், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உரிய கல்வி அமைச்சுக்களினால் பாடத்திட்டம் பூர்த்தி செய்யும் நோக்கில் செயலமர்வுகள் நடத்தப்பட்ட முதலாவது குழுமம் நீங்கள் தான். 2020ஆம் ஆண்டு, இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட காலப்பகுதியில் ஒவ்வொரு மாகாண கல்வி திணைக்களங்களும் சூம் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்து அதன் ஊடாக உங்களுக்கு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றுவதற்கான வழிகாட்டல் செயலமர்வுகளை நடத்தினார்கள். உண்மையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக நீங்கள் அப்போது இருந்தீர்கள். உங்களுடைய பாடசாலை, உங்களுக்கென நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அந்த மாகாணங்களில் முதன்மையான புகழ்பெற்ற ஆசிரியர்கள், தேசிய ரீதியாக புகழ்பெற்ற ஆசிரியர்களிடம் கற்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. ஆகவே இந்த சூம் தொழில்நுட்பம் உங்களுக்கு புதியது அல்ல. உங்களிடம் பார்க்க வயது கூடியவர்கள், பெரியவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அறிவை விட சூம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நீங்கள் மிகுந்த அறிவும் அது தொடர்பான தேர்ச்சி அனுபவத்தையும் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை இலக்கு குழுக்களாக கொண்டு ஒரு செயலமர்வை சூம் தொழில்நுட்பத்தினூடாக நடத்துவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போகலாம். நாங்கள் தரம் 11 வரலாற்று பாடப்புத்தகத்திலிருந்து எங்களுடைய செயலமர்வை ஆரம்பிக்க இருக்கிறோம். உங்கள் எல்லோரிடமும் பாடப்புத்தகம் இருக்கிறது. அதனை கைகளில் வைத்து கொள்ளுங்கள். நான் பாட குறிப்புகளவையும் உங்களுக்கு தரப்போவது கிடையாது. பாடக்குறிப்புகள் உங்களிடம் ஏற்கனவே பாடசாலை ஆசிரியர்கள், நீங்கள் சொல்கின்ற தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் போன்றவர்களால் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. இது தவிர பல்வேறு தரப்பினரால் வெளியிடப்படுகிற பயிற்சி புத்தகங்கள் போன்றவற்றை உங்களிடம் இப்போது கையளித்திருக்கிறார்கள் பலர். பெற்றோரோ ஆசிரியர்களோ இன்னும் உங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், அயலவர்கள் எல்லோரும் உங்களுக்கு அதை திணித்திருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக நானும் உங்களுக்கு பாடக்குறிப்புகளை வழங்கி இன்னும் ஒரு சுமையை கொடுப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த செயலமர்வின் நோக்கம் பிள்ளைகள் பாடங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்வது, எப்போதும் அவர்கள் அந்த விடயங்களை நினைவில் வைத்திருப்பது, பரீட்சையில் உயர்ந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு தங்களுடைய நினைவகத்திலே வைத்திருக்கக்கூடிய பாட விடயங்கள் தொடர்பான
அறிவினை பயன்படுத்துவது. தரம் 11 வரலாற்று பாட புத்தகம் 8 அத்தியாயங்களை அல்லது 8 பாடங்களை கொண்டதாக இருக்கிறது. முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி. அதனைத் தொடர்ந்து பிரித்தானியருடைய ஆட்சி காலம் தொடர்பாக 4 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதற்கு பின்பாக சுதந்திர இலங்கை, உலகத்தில் ஏற்பட்ட முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்து 7வது 8வது அத்தியாயங்கள், உலகில் இடம்பெற்ற பிரதானமான புரட்சிகளும் உலக யுத்தங்களும் என்பவை தொடர்பாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய செயலமர்வில் கைத்தொழில் புரட்சி என்கின்ற முதலாவது அத்தியாயத்துக்கு ஊடாக எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக சாதாரணமாக ஒரு விடயத்தை பேசுகிறேன். இப்போதைக்கு பாடப்பரப்புக்குள்ளே நாங்கள் போகிறோம். உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயங்களை, கதைகளை நாங்கள் பேசிக்கொண்டு அதற்கு பிறகு பாடத்துக்குள்ளே போவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களுடைய கிராமங்களிலே அல்லது எங்களுடைய பிரதேசங்களிலே கிணறுகளிலே இருந்து நீர் எடுப்பதற்கு, கிணற்றிலிருந்து நீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆரம்ப காலத்தில் என்ன வழிமுறைகளை பயன்படுத்தினார்கள்? கயிற்றிலே தொடுக்கப்பட்ட வாளியின் மூலமாக கிணற்றிலிருந்து நீரை எடுப்பினார். கிணற்று வாளியை பயன்படுத்தி கிணற்றிலிருந்து நீரை எடுக்கிறது. அப்போ இவ்வாறு வாளி, கயிறு என்பவற்றை பயன்படுத்தி நீர் எடுக்கிறத இன்னும் கொஞ்சம் வசதிப்படுத்துறதுக்காக கப்பி, துலா இப்படியான சில உபகரணங்களை பயன்படுத்தினர். இப்போ முதல்ல தனியாக வாளி கயிற்றில் தொடுக்கப்பட்டு கிணற்றிலிருந்து நீர் எடுக்கணும். பிறகு கொஞ்ச காலம் போக இதை இன்னும் கொஞ்சம் விரைவாக செய்வதற்காக எளிமையான பொறிகள், எளிமையான உபகரணங்களை பயன்படுத்திக்கணும். கப்பி மற்றும் துலா போன்றவை பயன்படுத்தப்படுது. நீங்கள் சின்ன வயதில் நம்புகோலெல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் அதை பற்றி கதைக்க இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிற போது இப்படி கைகளை பாவிச்சுட்டா வெறும் கையை பாவிச்சு கிணத்துக்குள்ள இறங்கி கையில் தண்ணி அள்ளி கொண்டு வந்தவையோ அப்படி அல்ல. சின்ன உபகரணங்களை பயன்படுத்திக்கணும். எளிமையான இலகுவான உபகரணங்களை பயன்படுத்தி தண்ணீர் எடுத்ததற்கு பதிலாக பின்னர் நீர் இறைக்கின்ற இயந்திரங்கள், ஓட்ட பம்புன்னு நாங்கள் சொல்லுவோம், நீர் இறைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்திக்கணும். அப்போ பாருங்க, முதல்ல கைகளை பயன்படுத்தி சிறிய உபகரணங்களின் உதவியோடு நீரை பெற்றுக்கொண்டவர்கள் பின்னர் இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். நீர் இறைக்கும் இயந்திரம், ஓட்ட பம்பு என்று சொல்கிறேன். இப்போ இதுக்கும் நாங்கள் எரிபொருள் விட வேணும், அது கயிறு சுற்றி அதை இழுக்க வேணும். இந்த மாதிரியாக ஓட்ட பம்பு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அது விளங்கும். இதற்கு பின்னர் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வந்த உடனே மின்சாரத்தில் இயங்குகிற நீர் இறைக்கும் இயந்திரங்கள், மோட்டார், நீர் இறைக்கும் மோட்டார்களை பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த மண்ணெண்ணெய் விடுகிறது, பெட்ரோல் சேர்க்கிறது, கயிறு கட்டி இழுக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இல்லை. சுவிட்சை போட்ட உடனே நீர் இறைக்கும். இப்போது இன்னும் முன்னேற்றம் வந்துட்டு இந்த சுவிட்சம் போட தேவையில்லை. சுவிட்சை எப்போவுமே போட்டபடி இருக்கும். எங்களுடைய நீர் தொட்டியில், வாட்டர் டேங்கில் தண்ணி குறைஞ்ச உடனே தானாகவே மோட்டார் இயங்குகிற மாதிரியாக தொழில்நுட்பம் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், கைகளை பயன்படுத்தி சிறிய உபகரணங்களை அல்லது எளிமையான பொறிகளினுடைய உதவியோடு நீரை பெற்றுக்கொண்ட மனிதன் காலப்போக்கில் அதற்கு இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான். வலு சக்தியில் இயங்குகிற இயந்திரங்கள், மண்ணெண்ணெய், பெட்ரோல் என்கிற வலுப்பொருட்களை பயன்படுத்துகிற இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்குகிறான். அந்த தொழில்நுட்பம் மேலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வேகமாக வளர்ச்சி அடைந்து ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்போது ஒரு முன்னேறிய கட்டத்தில் இருக்கு. இந்த மாதிரியாக கைத்தொழில் துறையிலையும் ஆரம்பத்தில் சிறிய கருவிகள், உபகரணங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்த மனித சமுதாயம் அந்த உற்பத்திக்காக இயந்திரங்களை அறிமுகப்படுத்தி, அவ்வாறு அறிமுகப்படுத்திய இயந்திரங்கள் புதுப்பிக்கப்பட்டு மேலும் நவீனமயப்படுத்தப்பட்டு மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு கதையை நாங்கள் இந்த அத்தியாயத்தில் பேச போகிறோம். இப்போ நாங்கள் எப்படி சாதாரணமாக கிணற்றிலிருந்து நீரை பெறுகின்ற ஒரு கருமத்தை கைகளால் எளிமையான உபகரணங்களை பயன்படுத்தி செய்தவர்கள் இயந்திரங்களை பயன்படுத்தி அவற்றில் விரைவான ஒரு வளர்ச்சியை கண்டோம் என்கிறத கலந்துரையாடி இருக்கிறோம் தானே. இதுபோல கைத்தொழில் துறையில் கைகளால் சிறு உபகரணங்கள், கருவிகள், எளிமையான கருவிகள், உபகரணங்களை பயன்படுத்தி மேற்கொண்ட உற்பத்தி நடவடிக்கைகளை இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்பவையாக
அந்த இயந்திரங்களினுடைய தொழில்நுட்பத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி போக்கு ஏற்பட்ட வரலாற்றை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அப்போ முதல்ல கைத்தொழில் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கைத்தொழில் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றுகிற செயல்முறை கைத்தொழில் என்று சொல்லப்படும். மூலப்பொருள் என்று சொல்லுகிற பிள்ளைகள், உதாரணமாக கரும்பு ஒரு மூலப்பொருள், அதிலிருந்து சீனி அல்லது சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டால் அந்த சீனி சர்க்கரை முடிவு பொருள். பருத்தி பஞ்சு ஒரு மூலப்பொருள், அதிலிருந்து துணி ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகிற போது அது முடிவு பொருள். இப்போ விளங்குதா? மூலப்பொருள் என்றா என்ன, முடிவு பொருள் என்றா என்ன? அப்போ மூலப்பொருட்களை பயன்படுத்தி முடிவு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற செயல்முறை கைத்தொழில் என்று அழைக்கப்படும். புரட்சி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்க வேண்டும். சாதாரணமாக புரட்சி என்றால் போராட்டங்கள், கலவரங்கள் போன்ற பொருள் கொள்ளப்படுவது உண்டு. அப்படி அல்ல. மிக பெரும் சடுதியான மாற்றம், அதாவது இருந்த நிலைமையை தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு மாற்றம் தான் ரெவல்யூஷன் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு பொருள். அதாவது சடுதியான என்றால் நீண்ட காலம் எடுக்காது, ஒரு குறுகிய காலத்தில் நடைபெறுகிற மாற்றமாக இருக்கணும். மிக பெரிய மாற்றமாக இருக்க வேண்டும். இருந்த நிலைமையிலிருந்து முழுமையாக மாறுபட்ட புதிய ஒரு நிலைமையை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். புரட்டி போடுகிற ஒரு கரணம். அப்படியே உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை வேறு ஒரு விதமாக புரட்டி போட்ட சம்பவங்களை நாங்கள் புரட்சி என்று பெயராலே அழைப்போம். அப்போ இங்கே கைத்தொழில் புரட்சி என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்கிற போது கைத்தொழில் என்றா என்ன, புரட்சி என்றா என்ன, அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை விளங்கிக் கொள்கிறோம். இதெல்லாம் உங்களை பரீட்சையில் கேட்க மாட்டார்கள், சரிதானே? இதெல்லாம் பரீட்சையில் கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு அதை விளங்கிக் கொள்றதுக்காக சொல்லுகிறேன். கைத்தொழில் என்றால் எங்களுக்கு அதை விளங்க வேணும். வார்த்தைகளுக்குரிய பொருள் விளக்கம் இல்லாமல் புரிந்து கொள்வது கடினம். அப்போ கைத்தொழில் என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். புரட்சி என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றம், சடுதியான மாற்றம், எதிர்பாராத பெரிய அளவிலான பாரிய மாற்றமாக இருக்கும். சரி, இப்போ கைத்தொழில் புரட்சி என்பதை நாங்கள் எளிமையாக புரிந்து கொள்வது, நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதன் தன்னுடைய கைகளால் என்ன வெறும் கையை பாவித்ததாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனுடைய அர்த்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். துலாவை பயன்படுத்தியது, கப்பியை பயன்படுத்தியது, வாளியை பயன்படுத்தியது தண்ணீர் எடுப்பதற்கு. அப்போ நாங்கள் அவர் கைகளால் தண்ணீர் எடுத்தார் என்றால் கிணத்துக்குள்ள இறங்கி கையில் அள்ளி கொண்டு வந்தார் என்பது அர்த்தம் அல்ல. எளிமையான பொறிகள், கருவிகள், உபகரணங்களை அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ மனிதன் தன்னுடைய கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தவன் அதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்தான். ஒரு 60 வருட காலப்பகுதியில், 6 தசாப்த காலப்பகுதியில் கைத்தொழில், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கைத்தொழில் புரட்சி என்று நாங்கள் அழைக்கிறோம். மனிதன் தனது கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருள் உற்பத்தியை மேற்கொண்டதோடு சுமார் 6 தசாப்த காலம் கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்திய பாரிய மாற்றம் கைத்தொழில் புரட்சி என அழைக்கப்படுகிறது. கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன என்று கேட்டால் இந்த விளக்கத்தை தான் நீங்கள் எழுத வேணும். ஏனென்றால் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிறதைத்தான் அவர்கள் அங்கு விடையாக கொடுத்திருப்பார்கள். உங்களுடைய பரீட்சைக்கான புள்ளிகள் திட்டத்திலே அவர்கள் கொடுக்கிற விட இந்த புத்தகத்தில் இருப்பது தான். இதை வேறு விதமாக விளக்கமாக எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த விடை தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நாங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு எளிமையான உபகரணங்களை பயன்படுத்தியது பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போ மனிதன் தன்னுடைய கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருள் உற்பத்தியை மேற்கொண்டதோடு சுமார் 6 தசாப்த காலம், 6 தசாப்தம் என்பது 60 வருடங்கள், 6 தசாப்த காலத்தில்
கைத்தொழில் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் இதுவரையில் பார்த்திருக்கிறது கைத்தொழில் புரட்சிக்கான வரைவிலக்கணம். கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? அடுத்த பந்தியை பாருங்க. இந்த ஒவ்வொரு உரைப்பகுதியையும் நாங்கள் தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் நான் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். இப்போதைக்கு நான் மட்டும் இதை பார்த்து உங்களோடு அதை பேசிக்கொள்வோம். இப்போ பாருங்க, இந்த பகுதி கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த காலம், கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த இடம் தொடர்பாக முதலாவது பந்தியில சொல்லப்பட்டிருக்கு. கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த காலம், இடம், அதன் பரவல் என்கிற 3 விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தது எப்போது? 18ஆம் நூற்றாண்டின் பின் அரை பகுதி அல்லது இறுதி அரை பகுதி. 18ஆம் நூற்றாண்டு என்றால் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு நூற்றாண்டு தொடர்பாக நீங்கள் புலமை பரிசில் பரீட்சையில் படித்த விடயங்கள் தான். 1ஆம் நூற்றாண்டு என்றால் 1 தொடக்கம் 100 வரையான ஆண்டுகள், முதல் 100 ஆண்டுகள், முதல் நூற்றாண்டு. அப்போ 2ஆம் நூற்றாண்டு என்றால் 101 தொடக்கம் 200 வரையில். அப்போ 2ஆம் நூற்றாண்டு என்றால் அது 1 என்பதிலே ஆரம்பிக்கும். 100, 101, 102 என்பதிலே இருக்கு. 101 இருந்து பார்க்க வேண்டும். இப்போ 18ஆம் நூற்றாண்டு என்றால் அது 1700. 19ஆம் நூற்றாண்டு என்றால் 1800. 18ஆம் நூற்றாண்டு என்றால் 1800 இருக்கக்கூடாது, 1700. 1701 தொடக்கம் 1800 வரையான 100 ஆண்டுகள் 18ஆம் நூற்றாண்டு. இப்போ 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி அரை பகுதி என்பது 1750க்கு பின்னுக்கு, 1750ஆம் ஆண்டுக்கு பின்னுக்குள்ள 50 ஆண்டுகள். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமானது. அப்போ ஆரம்பமான இடம், ஆரம்பமான காலம். அதிலிருந்து சுமார் அரை நூற்றாண்டு காலம் கைத்தொழில் புரட்சியானது பிரித்தானியாவுக்குள் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. பிரித்தானியாவுக்குள்ள மாத்திரமே இருந்தது. 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி அரைப்பகுதியில் பிரித்தானியாவில் என்ன நடக்குது? கைகளா பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட உற்பத்திகளுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தி நடக்குது. கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில பாரிய மாற்றங்கள் நிகழுது. இது 50 வருடங்கள் பிரித்தானியாவில் மட்டுமே நடந்து கொண்டிருக்குது. விளங்குதா? 18ஆம் நூற்றாண்டினுடைய பின் அரைப்பகுதியில் மனிதன் சாதாரணமாக கைகளையும் எளிய உபகரணங்களையும் இலகுவான கருவிகளையும் பயன்படுத்தி செய்த உற்பத்திக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியை செய்ய தொடங்குகிறார். இது எங்க நடக்குது? பிரித்தானியாவில். ஒரு 50 வருஷம் பிரித்தானியாவில் மட்டுமே தான் இது இருந்தது. அரை நூற்றாண்டு காலம் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவுக்குள் மட்டும் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு ஆகும் போது, 1800 வருகிற போது, இந்த நடவடிக்கை, அதாவது உற்பத்திக்கு இயந்திரங்களை பயன்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைகிறது. இயந்திரங்கள், தொழில்நுட்பம் போன்றவற்றில் வளர்ச்சி ஏற்படுகிற இந்த விடயம், கைத்தொழில் தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்ட மாற்றம் ஏனைய நாடுகளுக்கும் பரவ தொடங்கியது. ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் உலகின் வேறு சில பகுதிகளில் இருக்கிற நாடுகளுக்கும் இந்த கைத்தொழில் புரட்சி, இந்த மாற்றம் பரவ தொடங்கியது. இதை நாங்கள் எளிமையாக விளங்கி வைத்திருக்கிறோம். இப்போ கைத்தொழில் புரட்சி என்று சொல்லுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும், வெறும் கைகளை பயன்படுத்தி செய்து கொண்டிருந்த உற்பத்திக்கு பதிலாக மெஷினை பயன்படுத்த தொடங்கினவை. அந்த மெஷின், அந்த இயந்திரங்கள், அவற்றினுடைய கைத்தொழில் தொழில்நுட்பம் மிக விரைவாக பெரிய அளவில் மாற்றம் அடைந்தது. அப்போ இவ்வாறு இயந்திரங்களின் பயன்பாடும் அவற்றில் ஏற்பட்ட பாரிய அளவான மாற்றங்களும் 50 வருஷம் பிரித்தானியாவுக்குள்ள மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு ஐரோப்பாவின் ஏனைய நாடுகள்,
உலகின் சில நாடுகள், ஐரோப்பா தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கும் இந்த கைத்தொழில் புரட்சி பரவியது. இதுக்குள்ள கேள்வி எப்படி கேட்பார்கள் என்று பார்ப்போம். சரிதானே? கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த காலம் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதி. கைத்தொழில் புரட்சி முதலில் எங்கே ஆரம்பித்தது? பிரித்தானியாவில் ஆரம்பித்தது. கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த மற்றும் பரவிய விதத்தினை குறிப்பிடுக என்று கேட்டால், கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பம் மற்றும் பரவல் அடைந்த விதத்தை குறிப்பிடுக என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதியில் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமானது. சுமார் அரை நூற்றாண்டு காலம் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டாகும் போது ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளிலும் உலகின் சில நாடுகளிலும் கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கு பரவியது. இதை முழுமையாக ஒருபடியாக கொடுக்க வேண்டி இருக்கு. சின்ன சின்ன கேள்வி கேட்கலாம், இது அப்படியே கொடுக்க வேண்டிய கேள்வியையும் எங்கள்கிட்ட அவர்கள் கேட்கலாம். கைத்தொழில் புரட்சி பிரித்தானியா ஐரோப்பாவுக்குள்ளதான் இருக்குது. அப்ப ஐரோப்பாவில் ஏற்பட்டது என்று சொல்லுகிறவர்கள் சாதாரணமாக ஒரு பரந்த நோக்கில் சொல்லுகிற போது கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்பட்டது. கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்பட்டது என்பதை ஒரு பரந்த நோக்கில் ஐரோப்பாவில் ஏற்பட்டது என்று சொல்வார். கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன? பிரதானமான காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்குது. பாருங்க, காரணம் என்ன என்று கேட்கல, பிரதானமான காரணம் என்ன, மெயின் ரீசன் என்ன? கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டதற்கான பிரதான காரணம் ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தக வளர்ச்சி. அவர்கள் உலக வர்த்தகத்தில் முன் நின்றவர்களாக இருந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிற வேளையில ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா போன்ற நாடுகள் உலகின் ஏனைய பிரதேசங்களில், ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்பவர்களாக இருந்தார்கள். அதுதான் குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுவோம். நான் பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா. அப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே பிரித்தானியர், போர்த்துகேயர், ஒல்லாந்தர் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுபோல பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா போன்ற நாடுகள் குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்தன. பரவலான முறையில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டமை காரணமாகத்தான் ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமானது. அதிலும் முதல் குறிப்பாக பிரித்தானியாவில் ஆரம்பமானது. கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டமைக்கான பிரதான காரணம் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஐரோப்பிய நாடுகளில் காணப்பட்ட வர்த்தக வளர்ச்சி. அதை எப்படி விளங்கப்படுத்தி சொல்ல போறீங்க? 18ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா போன்ற நாடுகள் குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்ததோடு அவை பரவலான முறையில் வெளிநாட்டு வர்த்தகத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இது ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சி தோன்றியதற்கான காரணம். அதிலும் முதல் பிரித்தானியாவில் தோன்றியதற்கு என்ன காரணங்கள்? இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதிகளில் அவர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக பெரிய பந்தியாக தருவினோம். ஆனால் நாங்கள் அதில் இருந்து தனித்தனி நூலாக எடுத்து ஒவ்வொரு விடயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ எங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்பார்களாக இருந்தால், கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டதுக்கான பிரதான காரணம் என்று கேட்டால் இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். அதிலும் குறிப்பாக முதல் பிரித்தானியாவில் ஆரம்பித்ததற்கான காரணங்கள் பாருங்க. ஒரு பெரிய தலைப்பு தந்துட்டு அதை தொடர்ந்து எங்களுக்கு ஏறத்தாழ 3 பக்கங்கள், சரி 2 பக்கம் என்று வைத்துக் கொள்வோமே, இதில் ஒரு பகுதி இருக்கு, 2 பக்கங்கள் முழுமையாக அதற்குரிய விளக்கங்களை தந்திருக்கிறோம். நானும் நீங்களும் அதை சேர்ந்து வாசிப்போம். சரிதானே? நானும் நீங்களும் சேர்ந்து இந்த பகுதியை வாசிச்சுட்டு அதுக்குரிய சாராம்சத்தை எடுத்துக்கொள்வோம். என்னென்ன காரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் இருந்தே
ஐரோப்பாவின் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்திருந்தது. 18ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஐரோப்பிய நாடுகளுள் பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா, ஒல்லாந்து எனும் நாடுகளை முந்திக் கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது. கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தனர். அத்துடன் 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரித்தானியாவின் சனத்தொகையும் அதிகரித்திருந்தமையால் பண்டங்களுக்கான கேள்வியும் அதிகரித்திருந்தது. அதற்கேற்ப பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டிய சவாலான ஒரு நிலைமையும் அங்கு உருவானது. இந்நிலை கைத்தொழில் புரட்சி உருவாகுவதில் செல்வாக்கு செலுத்தியது. இதில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் சாராம்சப்படுத்தி கற்றுக்கொள்வோம். இப்போ இதில் இதுவரையான பகுதியில் சொல்லியிருக்குது பாருங்க. ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளை விட பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது. ஏனைய நாடுகளை விட பாருங்க, 18ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஐரோப்பிய நாடுகளுள் பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா, ஒல்லாந்து என நாடுகளை முந்திக் கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது. அப்போ ஐரோப்பிய நாடுகளில் பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது. ஏனைய நாடுகளை விட, ஐரோப்பிய நாடுகளில் ஏனைய நாடுகளை விட பிரித்தானியா தான் முன்னுக்கு இருக்குது, முன்னணி வகித்தது. இவ்வாறு வர்த்தகத்தில் முன்னணி வகித்ததன் காரணமாக கைத்தொழில் துறையில முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருக்கிறோம். அந்த சூழ்நிலையை பாருங்க. முதலாவது, உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்வதில் பிரித்தானியா தான் எல்லாரையும் விட லீடிங்கில் இருக்குது, எல்லாரையும் விட முன்னணியில் இருக்குது. இப்படி வர்த்தகத்தில் ஈடுபட்ட பல செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் நிறைய காசு வச்சு கொண்டு இருக்கிறோம். கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரிக்குது. 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவின் சனத்தொகையிலையும் ஒரு வேகமான அதிகரிப்பு ஒன்று நிகழ்ந்தது. இது சம்பந்தமான நன்மையில் விளக்கம் சொல்ல இல்லை. நீங்கள் பின்னர் புவியியல் போன்ற பாடங்களில் சனத்தொகை வெடிப்பெண்டெல்லாம் படிப்பீங்க. இப்போதைக்கு அது வேணாம். திடீரென்று சனத்தொகையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுது பிரித்தானியாவில். அதை புரிந்து கொள்ளும். சனத்தொகை அதிகரித்தால் அந்த மக்களுக்கு பொருட்கள் தேவைதானே. மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதிக எண்ணிக்கையான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே பண்டங்களுக்கான கேள்விங்கிறது பண்டங்களுக்கான மக்கள் காட்டுகிற ஆர்வம், வாங்குவதற்கான விருப்பம் அல்லது மக்களினுடைய தேவை, பொருட்களினுடைய தேவை அதிகரிக்குது. ஆகவே மக்களினுடைய தேவை அதிகரிக்க அதற்கு ஏற்ற மாதிரி பொருட்களையும் அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு சவாலான நிலைமை இருக்குது. இந்த சூழ்நிலையெல்லாம் சேர்ந்து பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணியில் இருக்குது. வர்த்தகம் செய்த எல்லார்ட்டையும் நிறைய காசு இருக்குது. அதே வேளை சனத்தொகை அதிகரிக்குது. சனத்தொகை அதிகரிக்கிற போது அவர்களுக்கான பொருட்களுக்கான தேவை அதிகரிக்குது. ஆகவே கூடிய பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டி இருக்குது. இந்த நேரத்தில் முன்னர் செய்தது போல குறைந்த அளவில் சாதாரணமாக கைகளால் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அதிக அளவு பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்காக அவர்களுக்கு இயந்திரங்கள் போன்றவற்றை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை உண்டாகுது. இந்த விடயம் எங்களுக்கு எளிமையாக விளங்கிட்டு இருந்தால் ஞாபகத்தில் இருக்கும். அவர்களுக்கு அந்த பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டி இருக்குது. இது கைத்தொழில் புரட்சி தோன்றுவதற்கு, கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? வருங்கைகளால் செய்ததை மிஷினை பாவிச்சு செய்தது. அவ்வாறான சூழ்நிலை தோன்றுவதற்கு இது காரணமாக அமைந்தது. அப்போது முதலாவது விடயமாக இதற்குள்ள சின்ன சின்ன காரணங்களுக்கு அதை தொகுத்து ஒரு செட்டாக நாங்கள் சொல்லலாம். ஐரோப்பாவின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் பிரித்தானியா ஏனைய நாடுகளை விட முன்னணி வகித்தது. கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவின் சனத்தொகை அதிகரித்தமையால் பண்டங்களுக்கான கேள்வி அதிகரித்தது. அதற்கு ஏற்ப பொருட்களை உற்பத்தி வேண்டிய சவாலான நிலைமை உருவானது.
இந்த நிலைமை என்றால் சவாலான நிலைமை மட்டுமல்ல, மேலே சொல்லப்பட்ட எல்லாம் சேர்ந்து கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. அடுத்த விடயம் பாருங்க, 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி தோன்றியது. அதாவது ஐரோப்பாவில் முன்னர் காணப்பட்ட விஞ்ஞான அறிவு புழக்கத்தில் இல்லாமல் மறைந்து போய் இருந்தது. இந்த 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு அளவில் மறுமலர்ச்சி என்கிற ஒரு விடயம், அதாவது பழைய விஞ்ஞான அறிவை தேடி கற்கின்ற ஒரு நிலைமை தோற்றம் பெறுகிறது ஐரோப்பாவில். இப்போ இவ்வாறு மறுமலர்ச்சி என்ற திரும்பவும் மலர்வது, மறுமலர்ச்சி மீண்டும் மலர்தல். அதாவது அவர்களிடம் காணப்பட்ட தொன்மையான விஞ்ஞான அறிவு மீண்டும் மக்கள்கிட்ட கையில் கிடைக்குது. 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி தோன்றியது. இதனால ஐரோப்பிய நாடுகளில் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்தது. விஞ்ஞான அறிவின் வளர்ச்சி காரணமாக இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு அந்த அறிவு பயன்படுகிறது. இது 2வது காரணமாக நாங்கள் சொல்லலாம். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியின் காரணமாக விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்தது. இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு அந்த விஞ்ஞான அறிவு பெரிதும் உதவியது. பாருங்க, இது 2வது காரணம் ஏன்னு சொல்றேன் என்றால், அத்துடன் என்று ஆரம்பிக்கிறபடியால இது அதோட இன்னொன்று சொல்லுகிறேன். அடுத்த 3வது விடயம் பாருங்க, அதே போன்று, இதை போல இன்னும் ஒன்று சொல்ல போறார். அதே போன்று இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு கனியம், மெஷின் செய்கிறேன்டா இரும்பு வேணும் தானே, இயந்திரங்களை செய்கிறதாக இருந்தாயே. அப்போ இரும்பு பிரித்தானியாவில் காணப்பட்டது. அத்தோடு அந்த காலப்பகுதியில் இயந்திரங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட எரிபொருளாக நிலக்கரி தான் இருந்தது. நிலக்கரியும் அங்கு தாராளமாக காணப்பட்டது. அப்போ பிரித்தானியாவில் இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு கனியமும் இயந்திரங்களின் எரிபொருளாக பயன்படுகின்ற நிலக்கரியும் தாராளமாக காணப்பட்டதும் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி முதல் தோன்றியதற்கு காரணமாக இருந்தது. அப்ப இது 3வது. சரிதானே? மேலே இருக்கிற விடயங்களை துண்டா உடைச்சு யாரேனும் சொல்லலாம், அது சொன்னால் தவறு என்று நாங்கள் வாதிட தேவையில்லை. உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகளுள் ஏனைய நாடுகளை முந்திக்கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது, அது ஒரு விடயமாக சொல்லிட்டு, அதன் பின்னர் கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தனர். இது 2வது விடயம். 3வதாக 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரித்தானியாவின் சனத்தொகை அதிகரித்தமையால் பண்டங்களுக்கான கேள்வி அதிகரித்தது. அதற்கேற்ப பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய சவாலான நிலைமை ஒன்று அங்கு உருவானது. இப்படியாக இதை உடைத்து சொல்லியிருந்தால் அது ஒரு தவறு அல்ல. அது ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட விடயங்கள் தான். ஆனால் தனித்தனியாக அதை பேச முடியும். சரிதானே? நாங்கள் இந்த பிரித்தானியாவினுடைய கைத்தொழில் புரட்சி தொடர்பாக பேசிவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்காக, உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக அல்லது உங்களுடைய அபிப்பிராயங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படும். சரி, இப்போ புரிந்து கொண்டீங்க தானே? பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பிக்கக்கூடிய காரணங்களாக ஒவ்வொரு காரணங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு வருகிறோம். முதலாவது என்ன சொன்னாங்க? ஐரோப்பாவின் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருந்த 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஏனைய நாடுகளை முந்திக்கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தமை, கைத்தொழில் செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தமை, 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரித்தானியாவின் சனத்தொகை அதிகரிப்பு, அதனால் பண்டங்களுக்கான கேள்வி அதிகரித்தது, அதற்கேற்ப பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய சவாலான நிலைமை உருவானது. இந்த நிலைமைகள் கைத்தொழில் புரட்சி உருவாகுவதில் செல்வாக்கு செலுத்தின. அடுத்ததாக சொல்லுகிறோம், 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியினால் விஞ்ஞான அறிவு வளர்ச்சியடைய, விஞ்ஞான அறிவின் காரணமாக இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு அந்த அறிவு பயன்பட்டது. அடுத்த விடயம், இயந்திரங்களை உருவாக்குறதுக்கு தேவையான இரும்பும்
இயந்திரங்களின் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்ற நிலக்கரியும் பிரித்தானியாவில் தாராளமாக இருந்தது. இதெல்லாம் மறக்கக்கூடாது. கேட்டா சொல்லக்கூடிய மாதிரி சாதாரணமா ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் இல்லையா? சரியா? அடுத்த பாருங்க. இதே காலப்பகுதியில் பிரான்ஸ் முதலிய நாடுகளிலும் சனத்தொகை அதிக அளவில் காணப்பட்ட போதிலும் அந்நாடுகளின் தூர நோக்கற்ற அரச கொள்கை காரணமாக பிரித்தானியாவுடன் ஒப்பிடும் அளவில் அந்நாடுகளில் வர்த்தகம் வளர்ச்சியடைந்திருக்கவில்லை. இந்த பகுதியை பார்க்குற நேரத்தில் பிரித்தானியாவில் மட்டும் சனத்தொகை வளரையில் சனத்தொகை வளர்ச்சி கைத்தொழில் புரட்சியை தூண்டிய ஒரு காரணி. இந்த காரணி பிரான்ஸ் போன்ற நாடுகளிலையும் இருந்திருக்குது. ஆனால் அந்த காரணி செயற்படுவதற்கு பொருத்தமான அரச கொள்கை அங்கு காணப்படவில்லை. இதனுடைய மறுதலை என்ன? பிரித்தானியாவில் தூர நோக்குடைய அரச கொள்கை காணப்பட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலப்பகுதியில் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் சனத்தொகை அதிக அளவில் காணப்பட்டிருக்கு. பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரித்தது போல மற்ற நாடுகளையும் அதிகரிச்சிருக்கு. காணப்பட்ட போதிலும் அந்நாடுகளின் தூர நோக்கற்ற அரச கொள்கை காரணமாக பிரித்தானியாவுடன் ஒப்பிடும் அளவில் அந்நாடுகளில் வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. ஆகவே பிரித்தானியாவில் விசேடமாக காணப்பட்ட அம்சம் என்ன? மற்ற நாடுகளை விட பிரான்ஸ்லையும் சனத்தொகை அதிகரிக்குது, பிரித்தானியாவிலையும் சனத்தொகை அதிகரிக்குது. இது ரெண்டிலும் சேம். ஆனால் வேறுபாடு என்ன? அந்த நாடுகளில் தூர நோக்கற்ற அரச கொள்கை இருந்தது என்றால் பிரித்தானியாவில் தூர நோக்குடைய அரச கொள்கை காணப்பட்டமை. தூர நோக்குடைய அரச கொள்கை காணப்பட்டது. அதை விளக்கமாக சொல்லுகிறார். ஆனால் அந்நாடுகளில் வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. ஆனால் அந்த நாடுகளில் வளரையில்லை. ஆனால் பிரித்தானியாவில் பல்வேறு வர்த்தக சட்டங்கள் மூலமாக தங்களுடைய குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த வேறு நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. எனவே பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருள்களை பிரித்தானியாவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உருவானதால் பிரித்தானிய பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் சிறந்த கேள்வி நிலவியது. பிரித்தானிய சந்தைகளில் அதிக கேள்வி நிலவிய சில பொருட்கள் இயந்திர சாதனங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டவை ஆகும். பிரித்தானியாவின் பருத்தி துணிகளுக்கு இந்தியாவில் அதிகளவு கேள்வி நிலவியமை சிறந்த உதாரணமாகும். பிரித்தானியாவின் பருத்தி துணிகளுக்கு குடியேற்ற நாடுகளில் கேள்வி நிலவிய போதிலும் அதுவரை காலமும் காணப்பட்ட பழைய உற்பத்தி முறைகளால் குறுகிய காலத்தில் புடவை உற்பத்தியை அதிகரிக்க முடியவில்லை. எனவே பிரித்தானிய உற்பத்தி பொருட்களுக்கு காணப்பட்ட அதிக கேள்வி காரணமாக குறுகிய காலத்தில் கூடிய அளவு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டிய தேவை எழுந்தது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் பிரித்தானியாவின் கைத்தொழில் துறை வேகமாக வளர்ச்சி கண்டது. இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சில காரணங்களை ஒரே அடுக்கில் சொல்லியிருக்கணும். நாங்கள் தனித்தனியாக அதை எடுத்து சொல்ல சரிதானே? இப்போ இதுக்குள்ள நாங்கள் முதலாவது விடயமாக சொல்லுகிறது பிரித்தானியாவில் காணப்பட்ட தூர நோக்குடைய அரச கொள்கை. பிரித்தானியாவில் காணப்பட்ட தூர நோக்குடைய அரச கொள்கை. ஏனைய நாடுகளில் தூர நோக்கு அற்ற அரச கொள்கை இருந்ததுன்னு சொல்லுகிறோம். இப்போ பிரித்தானியா தூர நோக்குடைய அரச கொள்கை காணப்பட்டது. பல்வேறு வர்த்தக சட்டங்கள் மூலம் தங்கள் குடியேற்ற நாடு தவிர்ந்த வேறு நாடுகளோடும் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தமை. இதை ஒரு தனியான அடையாளமாக ஒரு தனியான காரணமாக நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல இயலும். பிரித்தானியாவில் காணப்பட்ட தூர நோக்குடைய அரச கொள்கை பல்வேறு வர்த்தக சட்டங்களின் மூலமாக தனது குடியேற்ற நாடு தவிர்ந்த வேறு நாடுகளுடனும் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தமை. அதுக்கு பிறகு சொல்றாங்க பாருங்க, பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்கள். பிரித்தானியாவினாலே ஆட்சி செய்யப்பட்ட நாடுகள், கைப்பற்றப்பட்ட நாடுகள் இருக்குதானே, இந்த நாடுகள் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகள். அவற்றுக்கு தேவையான பொருட்களை பிரித்தானியாவிடம் இருந்தே இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உருவானமை. பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பிரித்தானியாவிட்ட இருந்துதான் வாங்க வேண்டி இருந்தது. இப்போ பிரித்தானிய பொருட்களுக்கு
குடியேற்ற நாடுகள்ல அதிக கேள்வி நிலவுகிறது. கேள்வி என்றால் டிமாண்ட், என்ன அந்த பொருட்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். பிரித்தானியாவின் பருத்தி துணிகளுக்கு இந்தியாவிலே அதிக அளவான கேள்வி காணப்பட்டதை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்கள் பிரித்தானியாவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உருவானமை அல்லது உருவானது. இது ஒரு காரணம். அடுத்தது, பிரித்தானிய பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் காணப்பட்ட அதிகமான கேள்வி காரணமாக, பிரித்தானிய உற்பத்தி பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் காணப்பட்ட கூடிய அளவு கேள்வி, அதிக கேள்வி காரணமாக குறுகிய காலத்தில் கூடிய அளவான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை காணப்பட்டது. இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் பிரித்தானியாவின் கைத்தொழில்துறை வேகமாக வளர்ச்சி கண்டது. இப்ப இந்த விடயம் விளங்குதா? ஒன்று, இந்த காலப்பகுதியில் பிரித்தானியாவில் தூர நோக்கான ஒரு அரசாங்க கொள்கை காணப்படுது. அரசாங்கம் பல்வேறு வர்த்தக சட்டங்களை உருவாக்கி தன்னுடைய குடியேற்ற நாடுகளை மட்டுமல்ல, ஏனைய நாடுகளை, குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த வேறு நாடுகளுடனும் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த விடயமாக சொல்லுகிறோம், பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்களை பிரித்தானியாவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை காணப்பட்டது. பிரித்தானிய பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் சிறந்த கேள்வி நிலவியது. பிரித்தானிய பொருட்களுக்கு அதிக அளவு கேள்வி காணப்பட்டதன் காரணமாக, குடியேற்ற நாடுகளில் பிரித்தானிய பொருட்களுக்கு காணப்பட்ட அதிக கேள்வியின் காரணமாக குறைந்த காலத்தில் கூடிய அளவு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டிய தேவை தோன்றுகிறது. இந்த நிலைமையை எதிர்கொள்ளும் வகையில் பிரித்தானியாவில் கைத்தொழில்துறை வேகமாக வளர்ச்சி கண்டது. சரி, அடுத்த பகுதிக்குள்ள போவோம். அடுத்த பந்திய வாசிப்பம். அதே காலப்பகுதியில் பிரித்தானியாவின் விவசாயத்துறையிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. அதாவது, நில உடைமையாளர்களால் விவசாயிகளின் சிறிய நிலங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டன. இது நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கம் எனப்பட்டது. இதனால் தமது விவசாய நிலங்களை இழந்த கிராமிய விவசாயிகள் வேலை வாய்ப்பு தேடி நகர்ப்புறங்களை நோக்கி புலம்பெயர்ந்தனர். அத்தோடு சிலுவை யுத்தங்கள் முடிவடைந்த பின்னர் நிலமானிய அடிமைகள் தமது பண்ணைகளுக்கு செல்லாமல் நகரங்களில் குடியமர்ந்தனர். எனவே கைத்தொழில் துறைக்கு தேவையான மேலதிக ஊழியர்கள் இலகுவாக கிடைத்தனர். இந்த உரைப்பகுதியில் சொல்லப்படுகிற விடயம் பிரித்தானியாவில் இருந்த இன்னொரு சூழல். கைத்தொழில் துறைக்கான தொழிலாளர்கள் இலகுவாக கிடைத்தார்கள். அதாவது, கைத்தொழில் புரட்சிக்கு தேவையான கைத்தொழில் துறைக்கு வேண்டிய தொழிலாளர்கள் இலகுவாக கிடைக்கிறார்கள். தேவையான மேலதிக ஊழியர்கள் இலகுவாக கிடைத்தனர். அவ்வாறு கைத்தொழில் துறைக்கு தேவையான ஊழியர்கள் கிடைப்பதில் செல்வாக்கு செலுத்திய 2 நிலைமைகள் காணப்படுது. ஒன்று, நில சொந்தக்காரர்கள் விவசாயிகள்கிட்ட இருந்து காணிகளை பிடிச்சு பெரிய பண்ணை ஆக்கிடும். விவசாயிகள் எல்லோரும் காணி உடைமையாளர்கள் அல்ல. நில உடைமையாளர்கள் வேறு, விவசாயிகள் வேறு. நில உடைமையாளர்களாக இருக்கக்கூடிய பிரபுக்கள் அந்த காணிகளில் சாதாரண மக்கள் விவசாயம் செய்யணும். நில உடைமையாளர்கள் இந்த விவசாயிகள் பயிர் செய்து கொண்டிருந்த சிறிய சிறிய நிலங்களை ஒன்று சேர்த்து பெரிய விவசாய பண்ணைகளை பிரித்தானியாவில் உருவாக்குகிறோம் இந்த காலப்பகுதியில். அப்ப இவ்வாறு பல சிறிய விவசாயிகளினுடைய நிலங்களை ஒன்று சேர்த்து பெரிய பண்ணைகளை நில உடைமையாளர்கள் உருவாக்கிய உடனே ஏற்கனவே பயிர் செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த விவசாயிகளுக்கு இப்போது வாழ்வாதாரம் இல்லை. அவர்கள் இங்கே இருந்து நகரத்துக்கு தொழில் தேடி போகணும். தங்களுடைய தொழிலை இழந்த, விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகள்
வேலை வாய்ப்புகளை தேடி நகரங்களுக்கு போகிறார்கள். இவ்வாறு நிகழ்ந்த அந்த சம்பவத்துக்கு பேர் நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கம். இது தனியாகவும் கேட்பினம். நில அடைப்பு இயக்கம் என்றால் என்ன, அல்லது வேலி அடைப்பு இயக்கம் என்றால் என்ன என்று நீங்கள் சொல்லணும். பிரித்தானியாவின் விவசாயத்துறையில் நில உடைமையாளர்களால் விவசாயிகளின் சிறிய நிலங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்ட நிகழ்வு நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கம் எனப்பட்டது. பிரித்தானியாவில் விவசாயத்துறையில் நில உடைமையாளர்களால் விவசாயிகளின் சிறிய நிலங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டன. இது நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கம் என அழைக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? தங்கள் விவசாய நிலங்களை இழந்த கிராம விவசாயிகள் வேலை வாய்ப்புகளை தேடி நகரங்களை நோக்கி புலம்பெயர்கிறார்கள். இது ஒரு வகை. ரெண்டாவது, இந்த காலப்பகுதியில் சிலுவை யுத்தம் நடக்குது. இந்த சிலுவை யுத்தம் என்ன என்பதை பற்றி பின்னர் நாங்கள் கற்றுக்கொள்வோம். சரிதானே? ஆண்டு 10 சில விஷயங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். இப்போ சிலுவை யுத்தங்கள் நடந்தபோது இங்கே காணப்பட்ட ஒரு நிலமானிய முறை இருந்தது. அதாவது ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் இருப்பார், ஒரு பிரபு இருப்பார். அவருடைய நிலத்தில் பல குடிமக்கள் குடியிருப்பார்கள். ஒரு சண்டை நடக்கிற போது பிரபு தன்னுடைய நிலங்களில் குடியிருக்கிற அந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு போவார். அவ்வாறு யுத்தத்துக்கு போனவர்கள் யுத்தம் முடிஞ்ச உடனே திரும்பியும் அந்த பிறவிட அடிமையாக இருக்க விரும்பல. நிலமானிய முறை, அதாவது யாரோ ஒருவருடைய நிலத்தில் இவர்கள் வாழ்வதற்காக, பயிர் செய்வதற்காக அவருக்கு அடிமையாக இருக்கிற ஒரு முறை, எளிமையாக சொல்லுவோமே இப்போதைக்கு. அப்படியான அந்த முறைமையிலே அவர்கள் திரும்ப சிக்கிக்கொள்ள விரும்பாமல் தங்களோட ஊருக்கு வராமல் டவுனுக்கு போயிட்டாங்க. இப்போ நிலமானிய அடிமைகள் சிலுவை யுத்தம் முடிவடைந்த பின்னர் நிலமானிய அடிமைகள் தங்களுடைய பண்ணைகளுக்கு திரும்பாமல் நகரங்களில் குடியமர்ந்தார்கள். இப்போ 2 கேட்டகரியாக டவுனுக்கு போயிட்டாங்க. ஒன்று, நில அடைப்பு இயக்கத்தின் காரணமாக தங்களுடைய விவசாய நிலங்களை இழந்த கிராமிய விவசாயிகள் வேலை வாய்ப்பு தேடி நகரங்களுக்கு போகிறார்கள். இரண்டாவது, சிலுவை யுத்தங்கள் முடிவடைந்த பின்னர் நிலமானிய அடிமைகள் பண்ணைகளுக்கு செல்லாமல் நகரங்களில் குடியமர்கிறார்கள். இந்த 2 காரணங்களினாலும் கைத்தொழில் துறைக்கு தேவையான மேலதிக ஊழியர்கள் இலகுவாக கிடைத்தார்கள். இதுவும் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. சரி, அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இதுவரையில் பேசிய காரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படிப்படியாக அடுக்கி வைத்து கொண்டு வர வேண்டும். நான் பாடக்குறிப்புகளையும் உங்களுக்கு இந்த பாடம் நிறைவடைந்த பின்பாக நாங்கள் இப்படியாக வாசித்து இதை விளங்கி கொண்டதுக்கு பின்னர் உங்களுக்கு இது தொடர்பிலான ஒரு அச்சிடப்பட்ட பாடக்குறிப்பு PDF வடிவத்தில் தாரதுக்கு விரும்புகிறேன். பெரும்பாலும் உங்களுக்கு அதை கிடைக்க செய்வேன். இல்லாவிட்டாலும் இனி அதை நினைக்கிற போது உங்களுக்கு ஞாபகம் வருகிற மாதிரியாக இதை விளங்கி கொள்வது தான் என்னுடைய நோக்கம். இப்படி சொல்லி தந்தால் நீங்கள் இந்த சொன்ன விடயங்களை ஞாபகத்தில் வைத்திருந்து பரீட்சைக்கு அல்லது சாதாரண வகுப்பு பரீட்சைகளுக்கு அல்லது ஆசிரியர் வினவும் போது இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு விளங்கினால் பதிலளிக்கிறது இலகுவானது. எப்படி வாசிக்கிறது என்கிறத உங்களுக்கு சொல்லி தருகிறதும் என்னுடைய ஒரு நோக்கம். எப்படி நாங்கள் வாசிக்கிறோம், இதுக்குள்ளே எத்தனை விடயங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், பிரித்தானியாவில் கைத்தொழில் துறைக்கு தேவையான மேலதிக ஊழியர்கள் கிடைத்தது. அது 2 வழிமுறைகள் அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. அதை அடையாளம் கண்டு அந்த 2 காரணங்களினால நில அடைப்பு இயக்கம், அடுத்தது நிலமானிய அடிமை முறை முடிவடைந்தமை, அல்லது சிலுவை யுத்தங்கள் முடிவடைந்த பின்னர் நிலமானிய அடிமைகள் தங்களுடைய பண்ணைகளுக்கு திரும்பாமல் நகரங்களுக்கு சென்றமை என்ற 2 காரணங்களால தேவையான தொழிலாளர்கள் கிடைக்கப்பெற்றது. இதுதான் நிறைவான காரணமா பார்த்தோம். அதை தொடர்ந்து பாருங்க. ஏனைய நாடுகளைப் போல அல்லாமல் பிரித்தானிய சமூகத்தில் எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் திறமைக்கு ஏற்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. அதாவது சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி காணப்பட்டதோடு
புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு அது காரணமாகவும் அமைந்தது. இது கைத்தொழில் துறையின் வளர்ச்சிக்கு அல்லது கைத்தொழில் புரட்சியினுடைய தோற்றத்துக்கு காரணமாக இருக்கு. இப்ப பாருங்க, ஏனைய நாடுகளைப் போல அல்லாது பிரித்தானிய சமூகத்தில் தரத்தில் இருந்தவர்களாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் தமது திறமைக்கு ஏற்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. பிரித்தானியாவில் காணப்பட்ட அத்தகைய சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்ததுடன் அது கைத்தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது. அப்போ இங்க சொல்லப்பட்ட முக்கியமான காரணம், அடுத்த காரணம் என்ன? பிரித்தானியாவில் காணப்பட்ட சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி. பிரித்தானியாவில் காணப்பட்ட சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி அது என்ன? சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி என்றால் என்ன? சமூகத்தில் எந்த நிலையில் இருப்பவர்களும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு அங்க வாய்ப்பு கிடைத்தது. பிரித்தானிய சமூகத்தில் எந்த நிலைமையில இருந்தவர்களும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை காணப்பட்டது. அப்படியான சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணியினால புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. புதிய சிந்தனைகள் என்றால் புதிய விடயங்களை கண்டுபிடிப்பதற்குரிய சூழ்நிலை அங்கே இருக்குது. அது கைத்தொழில்துறையின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அடுத்த விடயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, பொருளாதாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு தக்கவாறு பொருளாதாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் கைத்தொழில் துறையிலும் வியாபாரத்துறையிலும் முதலீடு செய்வதற்கான கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பிரித்தானியாவில் தோற்றம் பெற்றமை அவதானிக்க முடிகிறது. அடுத்த காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? முதலீடு செய்வதற்கான கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பிரித்தானியாவில் தோற்றம் பெற்றமை. இப்படியே புத்தகத்தில் இருக்கிறத நாங்கள் எழுதுகிறத சுருக்கித்தான் எழுத வேண்டும். அப்போ மேலே இருக்கிற என்ன சொன்னாங்க? பிரித்தானியாவில் காணப்பட்ட சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தமை. சமூகத்தில் எந்த நிலையில் இருப்பவர்களும் தமது திறமைக்கேற்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. அடுத்தது, பொருளாதாரத்துறையின் மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் முதலீடு செய்வதற்கான கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பிரித்தானியாவில் தோற்றம் பெற்றது. இதுவும் கைத்தொழில் புரட்சி தோன்றியதற்கான காரணம். பிரித்தானியாவில் நிலவிய அரசியல் உறுதிப்பாடு. பிரித்தானியாவில் நிலவிய அரசியல் உறுதிப்பாடு என்றால் அடிக்கடி அரசாங்கங்கள் மாறுதையில், குழப்பங்கள் வாரையில், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் அங்கே ஒரு சுமூகமான ஒரு அரசியல் நிலைமை இருந்தது. இப்போ கலவரங்கள், குழப்பங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்றெல்லாம் இருக்கையில் அரசியல் உறுதிப்பாடு இது கைத்தொழில் புரட்சிக்கு உதவியாக அமைந்தது. வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான சுதந்திரத்தையும் உதவி, வரிச்சலுகை போன்றவற்றை அரசு வழங்கியது. பாராளுமன்றம் அதை வழங்கியது. அரசியல் உறுதிப்பாடு காணப்பட்டதோடு கைத்தொழில் வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சிக்கு உரிய சுதந்திரம், உதவி மற்றும் வரிச்சலுகை என்பன பாராளுமன்றத்தினால கிடைக்கப்பெற்றிருக்குது. இறுதி விடயமாக பார்ப்போம். ஐரோப்பாவினுடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு பொருத்தமான பின்னணி அதிக அளவில் இருந்தது. சூழ்நிலை அதிக அளவில் காணப்படுது. பிரித்தானியா ஒரு தீவாக இருந்தது. உள்நாட்டு வர்த்தகம் நாடு முழுவதும் பரவி பொதுவான சந்தை ஒன்று வளர்ச்சி அடைந்திருந்தது. உற்பத்தி பொருட்களுக்கு சிறந்த விலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. லண்டன் நகரம் மூலப்பொருள், மூலதனம், முடிவுப் பொருள் என்பவற்றை விநியோகிக்க மத்திய நிலையமாக விளங்கியது போன்ற காரணங்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். இப்போ திரும்ப ஒரு சாராம்சப்படுத்தலுக்கு வரப்போகிறோம். பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கான அல்லது முதலில் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி தோன்றியமைக்கான காரணங்கள், இந்த ஒவ்வொரு காரணத்துகளையும் பிள்ளைகள் ஞாபகம் வச்சிருக்கணும். சின்ன சின்ன கேள்வி எல்லாம் இருக்குது, சரிதானே? அதில் சின்ன சின்ன கேள்வி எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் முழுமைப்படுத்திய ஒரு பெரிய கேள்வி, ஒரு கட்டுரை கேள்விக்கு விட எழுதக்கூடிய மாதிரியாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ இங்கே பிரித்தானியாவில் கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் உருவாகியமைக்கான காரணம் என்ன?
ரெண்டு சின்ன கேள்வி கேட்டா ஏனைய ஐரோப்பிய நாடுகளை முந்திக்கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தமை. சரிதானே? அப்படியும் கேள்விகள் வரும். நாங்கள் இங்க எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பொதுவான விடைகள் ஒரு தொகுதி விடையாக பார்க்க போறோம். கைத்தொழில் புரட்சி பிரித்தானிய அளவில் ஆரம்பித்தமைக்கான காரணம் ஒன்று, ஏனைய ஐரோப்பிய நாடுகளை முந்திக்கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தமை. கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தமை. 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவின் சனத்தொகை அதிகரித்தமையால் பண்டங்களுக்கான கேள்வியும் அதிகரித்தது. அதற்கேற்ப பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய சவாலான நிலைமை அங்கு உருவானமை. இந்த நிலைமைகள் கைத்தொழில் புரட்சி தோன்றுவதில் செல்வாக்கு செலுத்தின. அடுத்த விடயமா சொல்ல போறோம். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியினால் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்தது. இந்த விஞ்ஞான அறிவு இயந்திர சாதனங்கள் உருவாக்குவதற்கு பெரிதும் உதவியது. அடுத்த காரணமாக பேசுகிறோம். இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு கனியம், எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட நிலக்கரி ஆகியவை பிரித்தானியாவில் தாராளமாக காணப்பட்டன. அடுத்ததாக பேசுகிறோம். பிரித்தானியாவில் தூர நோக்குடைய அரச கொள்கை காணப்பட்டமை. பிரித்தானியா பல்வேறு வர்த்தக சட்டங்களின் மூலம் தனது குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த வேறு நாடுகளுடனும் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தமை. பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்களை பிரித்தானியாவிடமிருந்தே இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உருவானது. பிரித்தானிய பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் காணப்பட்ட அதிக அளவான கேள்வி காரணமாக குறுகிய காலத்தில் கூடிய அளவு பொருள் தேவை எழுந்தமை. இதன் காரணமாக கைத்தொழில்துறை வேகமாக வளர்ச்சி கண்டது. பிரித்தானியாவில் காணப்பட்ட நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கத்தின் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகள் வேலைவாய்ப்பு தேடி நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்தமையும், சிலுவை யுத்தங்கள் முடிவடைந்த பின்னர் நிலமானிய அடிமைகள் தமது பண்ணைகளுக்கு செல்லாமல் நகரங்களில் குடியமர்ந்தமையும் கைத்தொழில்துறைக்கு தேவையான மேலதிக ஊழியர்கள் கிடைப்பதற்கு உதவியது. பிரித்தானிய சமூகத்தில் எந்த நிலையில் இருப்பவர்களும் தமது திறமைக்கேற்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணியும் புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்ததோடு அது கைத்தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவியது. முதலீடு செய்வதற்கான கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள் பிரித்தானியாவில் தோற்றம் பெற்றமை. பிரித்தானியாவில் நிலவிய அரசியல் உறுதிப்பாடு, வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சுதந்திரம், உதவி மற்றும் வரி சலுகை என்பன பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டமை. நிறைவாக சொல்ல போறோம். ஏனைய ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது பிரித்தானியாவில் காணப்பட்ட பொருத்தமான பின்னணிகள், அதை விளக்கமாக சொன்னா, பிரித்தானியா ஒரு தீவாக காணப்பட்டமை, உள்நாட்டு வர்த்தகம் நாடு முழுவதும் பரவி பொது சந்தை ஒன்று வளர்ச்சி அடைந்திருந்தது, உற்பத்தி பொருட்களுக்கு உயர்ந்த விலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, லண்டன் நகரம் மூலப்பொருள், மூலதனம், முடிவு பொருள், 3 விடயம் சொல்லப்பட்டது. மூலப்பொருள், மூலதனம், முடிவு பொருள் முதலியவற்றை விநியோகிக்கும் மத்திய நிலையமாக விளங்கியமை. இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்து பிரித்தானியா ஏனைய நாடுகளுக்கு முன்பாகவே கைத்தொழில் புரட்சியை அடைவதில்லை அல்லது கைத்தொழில் புரட்சியை தோற்றம் பெறுவதில் பங்களிப்பு செய்திருக்குது. சரி, அப்போ இந்த அளவோடு இன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். உங்களிடமிருந்து ஏதேனும் வினாக்கள் இருந்தால் நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன். இந்த அளவோடு விடைபெறுகிறவர்கள் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், குட் நைட்.